சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களை முன்வைக்குமாறு ஸ்ரீதரன் தெரிவிப்பு. சுமந்திரனின் குடியேற்ற அழைப்புக்கு பதிலடி. இலங்கை வரைபடத்தில் காணாமல் போன கிராமம் மீண்டும் கண்டுபிடிப்பு. அபிவிருத்தி பணிகளும் முன்னெடுப்பு. முல்லைத்தீவு சில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னெடுப்பு. பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்க உள்ள இலங்கை. ஐக்கிய தேசிய கட்சி எச்சரிக்கை. வேலூர் செல்லும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். ட்ரம்பிடம் மன்னிப்பு கோரிய பிபிசி. நட்டஈடு கோரி வழக்கு தாக்கல். இனி விரிவான செய்திகள். தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் வெளிப்படுத்துகின்ற கருத்துக்களை ஆராய்ந்து மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும் என்று தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். எழுந்தமானமாக மக்கள் மத்தியில் கருத்துக்களையும் வாக்குறுதிகளையும் வழங்கக்கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மலையக மக்களை வடக்கு கிழக்கில் குடியமருமாறு அவரது கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்றொழில் சங்க கட்டட திறந்த விழாவில் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எழுந்தமானமாக பேஸ்புக்கை பார்த்து கதைக்கக்கூடிய ஆள் அல்ல நான். இந்த முகநூல்கள் அல்லது ஃபேஸ்புக்கில் வரதை வச்சு கதைக்கிறது இல்லை. நாங்கள் ஒரு ஆவண ரீதியாக உண்டை உறுதிப்படுத்தி தான் நான் கதைக்கவேன். அவை நான் நாளைக்கு பிழையானது உண்டை கதைச்சி போட்டு வந்து நீங்கள் கோவப்படுறீங்கன்ட்டு நான் உங்களுக்கு சார்பாக கதைச்சிட்டு போகலாது. ஒன்று உங்களுக்கு நல்லா தெரியும், நெடுந்தீவில் எங்கட காலத்தில் தான் கிட்டத்தட்ட உள்ளக வீதிகள் நிறைய நாங்கள் செய்த. நாங்கள் 2015 19 கிடையாது, கிட்டத்தட்ட 6.5 கோடி ரூபாய்களுக்கு நாங்கள் செய்தாங்க. இந்த பிரதான வீதி கூட கொண்டு வந்தது நான் என்று சொல்கிறத விட நாங்கள் தான் கொண்டு வந்தாங்க. நான் என்று சொல்ல நான் விரும்புகிறதில்லை. வேறு யாரும் முந்தி கனகாலம் ஆட்சி செய்த ஒரு தரம் அந்த ரோட்டை போட இல்லை, 2 தரம் போட்டு காசு எடுத்துருக்கிறதே செய்யலை. ஆனால் நாங்கள் நெடுந்தீவு கிளை ஊடாக எடுத்த முயற்சி நாங்கள் இன்றைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டத்தை தாண்டி இருக்கிறோம். திரும்ப இன்னும் அந்த முயற்சியை எடுத்திருக்கிறோம். அந்த ரோட்டை முடிப்போம், ஏதோ ஒரு வகையில் இந்த வருஷத்தில் ஒரு முடிவுக்கு கொண்டு இருப்போம். அதே போல் உங்களுடைய தேவைகளையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். நாங்கள் கைவிட மாட்டோம். இது நான் என்று பார்க்காதீங்க. நாங்கள் எல்லாருமா சேர்ந்தால் தான் இருக்க எங்களோட கரங்களை ஒன்றா வச்சுருந்தா தான் செய்யலாம். தனி மனிதர்கள் எம்பி தான் ஸ்ரீதரன், ஆனால் ஸ்ரீதரன் மட்டும் செய்யலாது. ஆகவே உங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு, கூட்டு முயற்சி இவற்றுக்கூடாக நாங்கள் வெற்றி பெறுவோம். உங்களோட கோபம் ஆதங்கத்தை நான் பிள்ளையாக பார்க்கணும், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்காக நான் சொன்னேன், உங்களோட மன்னிப்பு கேட்குறோம். நாங்கள் உடனே வாய்க்கு வந்தபடி நான் செய்திகளை சொல்லிடாது. இப்போ ஒருத்தர் சொல்லுவார் அங்கே உள்ள மக்களை இங்கே குடியேற்றணும் பண்ணுவார், ஒருத்தர் சொல்லுவார் இங்கே உள்ள மக்களை அங்கே குடியேற்றிடுவார். இதெல்லாத்தையும் கேட்டு கதைக்கலாது. பிறகு பார்த்தா கொஞ்ச நாளாக வேறு ஒருத்தர் சொல்லுவார் அங்கேயே இருக்க இடம் இல்லை, அப்புறம் நீ இங்கே இருந்து கொண்டு போக போறியாண்டுவார். நாங்கள் கவனமாக நிதானமாக பொறுப்போடு கதைக்கணும். ஒரு இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சி, ஒரு இனத்தை வழிநடத்துகின்ற கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவின் தலைவர் நான். இப்போ நான் கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக கவனமாக ஒவ்வொருவராலையும் உன்னிப்பாக பார்க்கப்படும். டிட்வா புயல் அனர்த்தங்கள் காரணமாக சேவைக்கு சமூகமளிக்க முடியாமல் போன அரசு அதிகாரிகளுக்கு விசேட விடுமுறைக்கான அனுமதியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான சுற்று நிரூபம் ஸ்ரீலங்கா உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் சேவை இடங்களுக்கு சமூகம் அளிக்க முடியாமல் போன அதிகாரிகளுக்கு விசேட விடுமுறை அனுமதி வழங்கப்படவுள்ளது. இதற்கமைய விடுமுறை கோருபவர்கள் வேலைக்கு வர முடியாமல் போன காரணத்தை குறிப்பிட்டு பிரதேச செயலாளரினால் உறுதிப்படுத்தப்பட்ட கிராம சேவகர் கோரிக்கையுடன் கூடிய பரிந்துரையை நிறுவனத்தின் பிரதானியிடம் ஒப்படைக்க வேண்டும். குறித்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் மாத்திரம் அவ்வாறு வேலைக்கு வர முடியாமல் போன நாட்களுக்கென விசேட விடுமுறையை வழங்குமாறு சுற்று நிரூபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் டிட்வா புயலால் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் பிறப்பு மற்றும் திருமண பதிவு சான்றிதழ்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயக திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. இலங்கையில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 2.2 பில்லியன் மக்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் இந்த முக்கியமான ஆவணங்களை இழந்துள்ளதாக
பதிவாளர் நாயகம் திணைக்களம் மதிப்பிட்டுள்ளது. இதனால் புதிய பிறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்களை வழங்குவதற்காக நடமாடும் சேவை திட்டங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் சசிதேவி யல்தீபன் தெரிவித்தார். இந்த முயற்சியின் கீழ் பேரிடரால் பாதிக்கப்பட்ட 22 மாவட்டங்களில் பதிவுச் சான்றிதழ்கள் இலவசமாகவும் ஒரு நாள் துரித சேவை மூலமாகவும் வழங்கப்படுவதாக கூறினார். அத்துடன் மண் சரிவு மற்றும் வெள்ளத்தில் உயிரிழந்த அல்லது காணாமல் போன நபர்களுக்கான மரணச் சான்றிதழ்களை வழங்குவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அரசின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் சில பகுதிகளில் நடமாடும் சேவை திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சான்றிதழ்கள் வழங்குவதற்கு அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் தேவையான ஆதரவை வழங்கி வருவதாகவும் சில சந்தர்ப்பங்களில் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் உதவி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனர்த்தம் தொடர்பில் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் ஏற்கனவே முத்தையன்கட்டு குளத்தின் நீர்மட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதன் ரேடியல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் நைனாமடு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழையால் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் முத்தையன்கட்டு குளத்தின் ரேடியல் கதவுகள் தொடர்ச்சியாக திறந்த நிலையில் வைக்கப்படும் என மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு அலகு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கீழ்ப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள், குறிப்பாக மன்னாக்கண்டல், வசந்தபுரம் பகுதிகளில் உள்ளவர்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நீர்மட்டம் உயர்வதை கவனித்தால் உடனடியாக கிராம அலுவலர் அல்லது பிரதேச செயலாளர் அவர்களுக்கு தகவல் வழங்கி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதேபோன்று பண்டாரவன்னி பகுதிகளில் வசிக்கும் மக்களும் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் வவுனியா வடக்கு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் குருவிச்சை ஆற்றில் நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீர்மட்டம் உயர்வதை அவதானித்தால் உடனடியாக கிராம அலுவலர் மற்றும் பிரதேச செயலாளருக்கு தகவல் வழங்கி தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை வரைபடத்தில் இருந்து காணாமல் போனதாக பேசப்பட்டு வந்த பதுளை மாவட்டத்தின் ஊவா பரணக்கம்ப பிரதேச செயலாளர் பிரிவைச் சேர்ந்த மஸ்பென்ன கிராமத்தின் ஒரு பகுதி தற்போது மீண்டும் தென்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஏற்பட்ட இயற்கை பேரிடரினால் மூழ்கி போன நுவர்லியா மஸ்பென்ன கிராமம் சர்வதேச ரீதியில் பேசு பொருளாக மாறியிருந்தது. தற்போது அங்கு மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கிராமத்தில் புதைந்த வீடுகள், பேருந்துகள் மற்றும் கிராமத்தின் முக்கிய இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கடந்த மாதம் 26ஆம் தேதி மதியம் மஸ்பென்ன நகரில் பேருந்து நிலையத்திற்கு மேல் ஒரு பெரிய மண்மேடு சரிந்து விழுந்தது. பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பல பேருந்துகள் மீது அது சரிந்தது. தெய்வாதீனமாக அந்த நேரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துகளிலும் பேருந்து நிலையத்திலும் எவரும் இருக்கவில்லை. மேலும் பல நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மஸ்பென்ன கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் தஞ்சம் புகுந்திருந்தனர். இரவு வேளையில் மண்மேடுகள் படிப்படியாக இடிந்து வீழ்ந்து கொண்டிருந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள நாயொன்று அனர்த்தம் தொடர்பில் எச்சரித்து பலரை காப்பாற்றியது. சூட்டி என்ற பெயர் கொண்ட நாய் உரிமையாளரை எச்சரித்த நிலையில் அவரினால் பலர் காப்பாற்றப்பட்டிருந்தனர். இது குறித்து சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. அந்த பகுதி மக்கள் அவசரமாக வெளியேறிய நிலையில் பாரிய மண்மேடு வீழ்ந்து கிராமம் மூழ்கி போனது. எனினும் அந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது. அன்றிலிருந்து மஸ்பென்ன நகரம் இலங்கையின் வரைபடத்திலிருந்து மறைந்துவிட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசு அதிகாரிகளின் உதவியுடன் மஸ்பென்ன கிராமம் இப்போது மீண்டும் எழுந்து வருகிறது. தற்போது பேருந்து நிலையத்தில் புதையுண்ட பேருந்துகள் ஒவ்வொன்றாக அகற்றப்பட்டு வருகின்றன. இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவின் விளைவுகளை முறையாக நிர்வகிக்காவிட்டால் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்துக்குள் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் உதவி பொதுச் செயலாளர் ஹரின் பெர்னாண்டோ இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அதி தீவிர வானிலையால் ஏற்பட்ட சேதம் கடுமையானது என குறிப்பிட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் உதவி பொதுச் செயலாளர் ஹரின் பெர்னாண்டோ இந்த நிலையை சமாளிப்பதற்கு அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் தெளிவான திட்டம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் இழப்பின் மதிப்பீட்டை முறையாக முன்வைக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் காலங்களில் அமெரிக்க டாலருக்கான தேவை பாரிய அளவில் அதிகரிக்கும் சாத்தியமுள்ளதாகவும் ஹரின் பெர்னாண்டோ எச்சரித்துள்ளார். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்குள் இலங்கை ஒரு பெரிய பொருளாதார சரிவை நோக்கி நகரும் என்றும் அவர் எதிர்வு கூறியுள்ளார். நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் லஞ்சம் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் CP ரத்நாயக்கவை
பிணையில் செல்ல கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் சிபி ரட்நாயக்கவை தலா 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்ல கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று அனுமதி வழங்கியுள்ளார். சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கும் தடை விதிக்குமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். 573 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை சட்டவிரோதமாக முறையில் ஈட்டிய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் சிபி ரட்நாயக்க கைது செய்யப்பட்டிருந்தார். விளையாட்டு அமைச்சு, தனியார் போக்குவரத்து அமைச்சு மற்றும் கால்நடை வளங்கள் அமைச்சு ஆகியவற்றின் அமைச்சராக பதவி வகித்த சிபி ரட்நாயக்க இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2025ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் 600க்கும் மேற்பட்ட புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 13 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாலியல் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின்படி 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் வரை இலங்கையில் 639 HIV நோயாளிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது 6% அதிகரிப்பாகும். 2024ஆம் ஆண்டின் குறித்த காலப்பகுதியில் 605 நோயாளர்கள் கண்டறியப்பட்டனர். பாதிக்கப்பட்டவர்களில் 68 ஆண்களும் 3 பெண்களும் 15-24 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் மீதமுள்ளவர்கள் 25 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் பதிவான HIV நோயாளிகளில் ஆண் பெண் விகிதம் 6:1 என பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாளை வேலூர் ஸ்ரீபுரம் தங்கக்கோவில் வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள தியான மண்டபத்தை திறந்து வைப்பதற்காக செல்லவுள்ளார். இதனால் வேலூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவுள்ளனர். பனோரமா ஆவண நிகழ்ச்சியில் தனது உரை திட்டமிட்டு படத்தொகுப்பு செய்யப்பட்டமை தொடர்பில் BBC நிறுவனத்திடம் நஷ்ட ஈடு கோரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். BBC தனது பிரபலமான பனோரமா ஆவண நிகழ்ச்சி மூலம் பார்வையாளர்களை தவறாக வழிநடத்தியதான சர்ச்சை காரணமாக BBC இயக்குனர் நாயகம் ட்ரிம் டேவியும் செய்தி பிரிவின் தலைமை நிர்வாக அதிகாரியான டெபோரா டர்னஸும் தமது பதவிகளை துறந்திருந்தனர். 2021ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி வெளியான நிகழ்ச்சியில் தனது உரை கொலை செய்யப்பட்டு பார்வையாளர்களுக்கு வழங்கப்பட்ட விதம் ஏமாற்றமானது என அமெரிக்க ஜனாதிபதி கூறினார். இதனால் BBC நிறுவனம் மன்னிப்பு கோரி இழப்பீடு வழங்காவிட்டால் $1 பில்லியன் நட்டஈடு கோரி வழக்கு தொடர்வதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த நிலையிலேயே BBC நிறுவனம் அமெரிக்க ஜனாதிபதியிடம் மன்னிப்பு கோரியிருந்த போதிலும் இழப்பீடு தொகையை செலுத்த மறுத்திருந்தது. இதனையடுத்து அமெரிக்க ஜனாதிபதி $5 பில்லியன் நஷ்ட ஈடு கோரி வழக்கு தாக்கல் செய்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களை முன்வைக்குமாறு ஸ்ரீதரன் தெரிவிப்பு. சுமந்திரனின் குடியேற்ற அழைப்புக்கு பதிலடி. இலங்கை வரைபடத்தில் காணாமல் போன கிராமம் மீண்டும் கண்டுபிடிப்பு. அபிவிருத்தி பணிகளும் முன்னெடுப்பு. முல்லைத்தீவு சில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னெடுப்பு. பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்க உள்ள இலங்கை. ஐக்கிய தேசிய கட்சி எச்சரிக்கை. வேலூர் செல்லும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். ட்ரம்பிடம் மன்னிப்பு கோரிய BBC. நட்டஈடு கோரி வழக்கு தாக்கல். இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.